ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி சிக்கன். வீட்லேயே ஈஸியாக ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி 10 வரமிளகா வரைக்கும் எடுத்துருக்கிறேன். 10 வரமிளகாவையும் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொதிக்க வச்சு எடுத்து ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். மிளகு, இஞ்சி, பூண்டு, தக்காளி ஒரு ½ தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி 5 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா எல்லா மசாலாவும் உள்ளே இறங்குறதுக்காக. இப்போது நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கெட்டியாக புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி ஆகிடும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இதை நம்ம ஒரு 3 மணி நேரம் போல் இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 3 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தந்தூரி சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். 8 மினிட்ஸ் போல் ஒவ்வொரு சைடாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பேன்லேயே சிக்கன் குக் பண்ணுறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொரு சைடும் 8 மினிட்ஸ், மினிமம் 6 மினிட்ஸாவது வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பேனை ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுட்டே இருங்க. 8 மினிட்ஸ் ஈச் சைட் கண்டிப்பாக குக் ஆகணும். இப்போனா எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நான் ஒவ்வொரு சைடையும் 8 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிக்கனை பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.